மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நிறைய ஜோதிடர்களை பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய மன்னார்குடி ஐயாவை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். புலவர் நாகராஜன் ஐயாவை நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய அருள்வாக்கு மூலயமா எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது, வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை விபூதியை வச்சு சொல்லிவிடுவார். கிட்டத்தட்ட நம்ம தான் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கோம், விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியும் வச்சுருக்கோம். ஸோ ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழகாக நடக்குது. அதுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ அதுக்கான பலன்கள் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஐயாவை ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி அவர் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மன்னார்குடியிலேருந்து பக்கம் பெருமானந்தம் பக்கம் மண்ணுக்கு உண்டான் அங்கேருந்து வந்திருக்கீங்க. கிராமத்துலேருந்து மண்ணை உண்டான். கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய மக்கள் பயன்பெற்றிருக்காங்க ஐயா. ஆமாம். ஸோ மீண்டும் மெட்ரோ விப் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்மளுடைய பக்தி தமிழ் நேயர்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகிறாரு. ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன அதிர்ஷ்ட மழைகள் இருக்குது, அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக. மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? சோசியம் ஜாதகம்னு சொன்னால் எல்லாம் சொல்லி ஆகணும். மேஷ ராசிக்கு பொதுவாகவே சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதியும் தமிழுக்கு மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:42 நிமிஷத்துக்கு வருது. வந்தாலும் சனி வருவது எல்லா கிரகங்களுக்கும் 12 ராசி 20 நட்சத்திரம் 9 நவகிரகங்களுக்கு எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறது உண்மை. அதில் சனி நீதிமான், தர்மத்தின் தலைவனாகவும் நீதியின் அரசனாகவும் நிலையான அடிப்படைகளை எல்லா ராசிகள்லேயும் கிரகங்கள் 6 மாதம் 1 வருடம் 1.5 வருஷம் மாறும். ஆனால் சனி நாள் கடந்து தான் மாறும். அதுலேயும் இந்த வருஷம் கிரகங்கள் ஒரே ராசியில் 5 கிரகம் அமைஞ்சிருக்கு. அந்த 5 கிரகங்கிறது கும்பத்தில் பொதுவாக புதன், செவ்வாய், சனி, சுக்கிரன், ராகு 5 கிரகங்கள் ஒன்றா இருக்காங்க. மகரத்தில் சுக்கிரன், மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, இப்படி பல கிரகங்கள் அமைஞ்சிருந்தாலும் 5 கிரகம் 6 கிரகங்கிறது ஒரு ராசியில் அமைவது யோகம்தான். இந்த வருஷம் எல்லாருக்குமே நாட்டில் தமிழ்நாடு பூராவுமே நம்ம நாட்டில் இந்த கிரகத்துடைய பவரில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், முதநட குருவை போட்டு அறுத்தாங்க, முறையான சாகுபடி லாபம் கிடைச்சிது. இப்போ தாளடியிலையும் ரோடாக நெல் குட்டி கொமிச்சு வச்சிருக்காங்க. நாடு செழிப்பா சேமமா வளமா வாழ்வாகவே வருது. இதுக்கு 12 ராசி 27 நட்சத்திரம் 9 நவகிரகம் இறைவனுடைய ஆட்சி. உலகெல்லாம் நடப்பது இறைவனோடு படைக்கப்பட்டதுதான் உலகம். ஏன்னா விண்ணும் மண்ணும் ஆகாயம் கடலும் இயற்கையும் மனிதன் உயிரினங்களும் அனைத்து உயிரினங்களும் இறைவனுடைய படைப்பில் பிறக்கப்பட்டவர்கள். மனிதர் வாழும்போது நாம் பெரியவர்கள் நீ பெரியவர்கள் சொல்லுவார்கள். அது அவருடைய ஆங்காரத்தையும் அகங்காரத்தையும் பொறுத்து இருக்கு. மனிதனை ஆள வைப்பதற்கும் அடக்கி வைப்பதற்கும் இறைவனுடைய கிரகங்கள் மாறுவது உண்மைதான். பல்லாயிரம் கோடி சோதிடர்கள் நம்ம நாட்டில் பலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பலம் வரட்டும். 10,000 கோடி பல சோதிடர்கள் மூலமாக பாமர மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க எளிவாக. இதை நாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஒவ்வொரு சோதிடர்களும் ஒவ்வொரு அடிப்படையை அவர்களுடைய அனுபவ ரீதியான நிலைகள்லையும் தன்னுடைய ஜாதக பலனாகவும் வெளிப்படுத்துகிறார்கள். இது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க எளிமையா. இது ரொம்ப சந்தோஷம்தான். அதில் நானும் தெரிஞ்சதை தெளிவுபடுத்துகிறேன். சனி பயிற்சி என்பது இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? மேசத்துக்கு 7.5 சனி. இதுவரைக்கும் அந்த மேசராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் வளர்ச்சியும் வாழ்வும் உழைப்பும் ஊதியமும் தேடியது உண்மைதான். சில 2-3 மாதங்களுக்கு அந்த மேசராசியில் நோய் நொடியாகவும் வம்பு வழக்குகளாகவும் விவாதங்களாகவும் வார்த்தையாகவும் சண்டை சச்சரவாகவும் பங்காளிக்குள் பகையாகவும் மாமமச்சின உறவுகளில் பிரிவாகவும் கொடுக்கவங்களில் சந்தேக பிரச்சனையாகவும் முன்விரோத பகையாகவும் தொழில் இழப்பாகவும் மனிதனுக்கு மனசோர்வாகவும் இருக்க வாய்ப்பு மேசராசிக்கு உண்டு. அந்த மேசராசியில் பிறக்கப்பட்டவர்கள்
3 பேர் 5 பேர் 7 பேர் வரைக்கும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. அவர் செய்த புண்ணியத்தை பொறுத்து. ஓகே. அதில் வந்து சனி பகவான் என்பது கர்மா வினைக்கு தக்கவாறு தான் தண்டனை கொடுப்பார். அவர் வந்து தர்மங்களும் புண்ணியங்களும் தான தர்மமும் செய்தவர் குடும்பங்களாக இருந்தால் அவர் நிச்சயமாக பலனை கொடுப்பார். ஓகே. முன் கர்மாக்கள்லையும் முன் ஜென்மங்களையும் அவர்கள் செய்த அட்டுழியமும் அநியாயமும் அராஜகமும் கூடி இருந்தால் இந்த நேரம் அவர் தண்டனை கொடுப்பார். இப்படி எல்லா மனிதனுக்கும் உயிரினுக்கும் தான் கொடுப்பார். ஆடு மாடு நண்டா இருந்தாலும் ஊமைச்சா இருந்தாலும் அதுக்கு அவர் கொடுப்பார் கண்டிப்பா. ஏன்னா அவருக்கு அது தெரிஞ்சு போயிடும். அதனால அவர் 7.5 சனியா வருவது அந்த மேசராசிக்காரர்கள் 4 பேர் 3 பேர் 5 பேர் இப்படி பிறக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் 3 பொண்ணு 2 பையன் பிறப்பாங்க அந்த மேசராசிலேயே. இதே 4 பையன் 3 பொண்ணு பிறக்கிறதும் உண்டு, 3 பையன் 1 பொண்ணு பிறக்கிறதும் உண்டு. இதை வந்து கச்சிதப்படுத்திக்க முடியாது. ஓகே. அந்த மேசம் என்பது மிக சிறந்த ராசி. அது வந்து மேடம்னு சொல்லுவார்கள் அந்த ராசிக்கு வேறு. அதே நேரத்தில் மேசம் என்றால் பொதுவாக வந்து கார்த்திகை பரணி அஸ்வினி 3 நட்சத்திரங்கள் கொண்டது தான் மேசம். கண்டிப்பா. இந்த மேசராசியில் உள்ளவர்கள் சாப்பாட்டிலையும் கொஞ்சம் காரசார உணவாக இருக்கும். கனவு மனைகளையும் கொஞ்சம் கண்டிஷனாகவும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் அதில் பிறக்கப்பட்டவர்கள். ஒரு சில பேர் மனைவி விட்டுட்டு போவோமா அழைச்சிட்டு போவோமான்னு யோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டு போவோம். அப்படி உள்ளவங்க. இப்போ இந்த மேஷராசினாவே இப்போ வந்து கொஞ்சம் கோவக்காரங்க, கொஞ்சம் மின் கோபம் இருக்கும், படபடப்பு இருக்கும். 7.5 நாட்டு சனியா வருதுன்றீங்க. 7.5 சனி. இந்த 7.5 சனி 2-3 மாசத்துக்கு அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும்னு சொன்னேன். என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்? எவ்வளவு? பொதுவாக வந்து பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்வாங்கும். சரி. கொடுக்க வாங்கல நண்பர்கள்கிட்ட வார்த்தைகளில் கொஞ்சம் அவங்க ஒதுங்கி கொடுத்து போகணும். கனவு மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பெருமுடியான வேலை வெட்டியெல்லாம் உண்டு. கவர்மெண்ட் பவர், அதிகாரபூர்வமான நிலைகள், சில வளர்ச்சியெல்லாம் உண்டு. இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாக வந்து கவர்மெண்ட் பவரில் கொஞ்சம் முன்னணியில் பெருவேலைகள்லாம் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு, அவர்களுக்கு உண்டு. எதில் இருந்தாலும் பொதுவாக வந்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களும் இருக்கார்கள், நடுத்தர வேலை செய்பவர்களும் இருக்கார்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்கள், நிறையா வந்து நிலப்பல மண்ணு மன இது தானிய அடிப்படைகளை செய்வர்களும் கலப்பாக தான் இருப்பாங்க. இப்போ மருத்துவம், போலீஸு இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உயர் பதவி வேணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த 7.5 வரும்போது என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும்? போலீஸ் பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கும் சில சிக்கல் வரும். நிலப்பலம் வச்சு ஒரு பெருமுடியான ஒரு வசதி வாய்ப்பில் ஒரு முதலாளியாக இருந்தாலும் அவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் வரும். கொத்து வேலை பார்க்கிறவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்கள், நெருப்பு வேலை பார்க்கிறவர்கள், ஆசாரி தொழில் செய்வர்கள், இப்படிப்பட்ட அடிப்படைக்கு உள்ளவர்களுக்கும் கொஞ்சம் சிரமம் வரும். மொத்தத்தில் வாகனத்தில் எச்சரிக்கையா போகும். வாகன விபத்து அவர்களுக்கு உண்டு. எதில் போனாலும் வளவு நிலைவுள்ள சுழுவுள்ள கொஞ்சம் பார்த்து போகணும். முன்னாடி கார் வருதா, பஸ் வருதா, யார் வர்றான்னு அனுசரித்து போகணும். வார்த்தையில் பேசும்போது ஒருத்தக்கிட்ட அமைதியாகவும் அடக்கமாகவும் பேசணும். இந்த நிலையை இவங்க கடைபிடிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக கவர்மெண்ட் அதிகாரிக்கும் சிக்கல் உண்டுன்னு சொன்னேன். நல்லா வேலை பார்ப்பாங்க. பெரிய அதிகாரிகள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவப்படுவாங்க. காவல் டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா வேலை பார்ப்பாங்க, நேர்மையாக நீதியாக இரவு பகலை கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அதிகாரிகளால் கொஞ்சம் கசப்பு தன்மை, வெறுப்பு சேர்ப்பு வரும். மொத்தத்திலேயே யார் மேலேயும் குற்றம் இல்லை. 7.5 சனி வர்றதுனால அவருடைய கர்மா பலனுக்கு ஏற்ற பாவ புண்ணியங்களை பார்த்து அவர் அந்த தண்டனையை லேசாக செய்வார். இவர் லேசாக செய்கிறது தான் பெரும்படியாக இருக்கும். ஆனால் மேசத்தில் பிறந்தவர்கள் உழைப்பாளி, ஒரு ரோசக்காரவர்கள், சுறுசுறுப்பாக உள்ளவர்கள், காரசாரமாக உரப்பாக சாப்பிடக்கூடியவர்கள், மனம் துறந்து வெள்ளையா வெகுளித்தனமாக படப்படன்னு பேசக்கூடியவர்கள். மற்றவர்கள் கீழே கிடக்கும் பொருளை தூக்கல, நீ ஏன்டா அந்த பொருளை தூக்குற, அது பொது சொத்தாச்சேன்னு தண்டிச்சு கண்டிச்சு அதை தடுக்கக்கூடிய சக்தி அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உண்டு. சரி. இப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆரம்பிக்குது. இப்போ அந்த 10வது படிக்கிற பிள்ளைங்க,
12வது படிக்கிற பசங்க எல்லாருமே இருக்காங்க. பிள்ளைகள்லாம் மார்க் படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு ஓரளவு நல்லா இருக்கும். அதுல என்ன பண்ண கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். படிப்புல லேசியா இருக்கக்கூடாது. இல்லை, ஏன்னா 7.5 சனி வரும்போது அந்த பையன் நல்லா படிச்சிருப்பாரு, நல்லா எழுதியிருப்பாரு, நல்லா கணக்கு போடுவார். எப்படி செஞ்சாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதிகாரிகள் கண்ணோட்டம் போகும். இவர்களும் சில 7.5 சனி வருவதால் கொஞ்சம் எழுத்து, சில கணக்கு வழக்குகள், சில அடிப்படைகளில் கொஞ்சம் தவறாகவே எழுதலாம். கொஞ்சம் மனமாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, சில பெண்கள் கோச்சிக்கிட்டு போகிறதும் உண்டு இதில். அப்படியும் உண்டு. ஏன்னா கணவன் நீ என்ன இப்படி போற, அந்த சாப்பாடு சரியில்லை, குழம்பு சரியில்லை, ரசம் சரியில்லை, நான் வாங்கி கொடுத்த கறி முட்டையெல்லாம் சரியா வறுக்கால வழங்கும் போது இவரப்ப இருந்தா பாரு, இல்லை நான் வீட்டை பார்க்க போறேன் அப்படி சொல்லிடும். ஏன்னா 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கு, கவனமா இருக்கணும். வீட்டுக்கு போறேன்றோம். சரி வீட்டுக்கு என்ன நீ போறேன்னு சொல்றேன்னு ஓடி போய் தட்டிட்டான்னு வச்சுங்க, ஒரு மதிக்கு இவர் தான் அவ்வளோ வச்சுக்கணும், வராது. அந்த மாதிரி நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் படபடப்பு உள்ளவர்கள், என்னமா தண்ணி மலையிலிருந்து கொட்டுவார்கள், கொஞ்சம் படபடப்பு உள்ளவர்கள். ஆனால் நேர்மையான வேலை, நிதானமான போக்கு, தர்ம சிந்தனை உண்டு. எதையும் அடுத்தவன் ஒரு பொருளை தூக்குற அளவுக்கு விட்டு கொடுத்துட மாட்டோம். உழைப்பாளி, தேடணுங்கிற ஆசை, தேடலை தேடக்கூடியவர்கள், பேச்சு திறமை கொண்டவர்கள். இன்னைக்கு காலகட்டங்களில் அவங்களுடைய நேரங்கள்லாம் இருக்கிற அமைப்புக்கு அரசியல்லையும் முன்னணியில் இருக்கலாம், பதவி பட்டங்களுக்கும் வரலாம், கவர்மெண்ட் அதிகாரியாகவும் நிறைய வரலாம், படிக்கிற பிள்ளைகளும் நல்ல முறையில் வளர்ந்து வரலாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு கவனம் தேவைங்கிறது என் கண்ணோட்டம். எல்லாத்துக்கும் கவனம் தேவை. அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அங்கே சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர்கள் கவனமும் கண்ணும் கருத்துமாக இருந்து பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி அவர்களுக்கேன்னு சொல்லலாம். சூப்பர், இதுதான் உண்மை. அதே மாதிரியே இப்போ 7.5 நாட்டு சனி அந்த இதில் 7.5 சனி வருது. அதனால இப்போ எல்லா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க வீட்டில் ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா நம்ம நாகராஜா சமயத்தில் ஊடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நாகராஜானா கேது ராகு. ஏன்னா இப்போ ராகு கும்பத்தில் இருக்கு, கேது சிம்மத்தில் இருக்கு. ராகு கேதுனால லாபம் தான் இல்லைங்கல்ல. நீங்க கடல் தாண்டி போறதுக்கும் யோகத்துக்கும் புதையலுக்கு எல்லாருமே அவர்கள் தான் காரணம். இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை, நம்ம 10 கோழியை கவுத்து போட்டோம், போய் பார்ப்போம்னு பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் அவங்க வருமானம்னா எந்த அளவுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் பரிகாரம்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்? பரிகாரம் என்பது பொதுவாகவே திருநள்ளாறுல போய் தான் பண்ணணும். சனி பகவானுக்கு திருநள்ளாறு முக்கியமான இடம். அதுலயும் தமயந்தி நலமகராஜா 2 பேரும் குளத்துக்குள்ள நிக்கிறாங்க திருநள்ளாறுல. அங்க போய் குளிச்சுட்டு அங்க தேங்காய் விற்கிறாங்க, வாங்கி அந்த தேங்காய் பிள்ளையாருக்கு செதற்கு அடிச்சுட்டு அங்கே ஒரு விளக்கு விநாயக பகவானுக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு தெப்பேஸ்வரரை வழிபட்டு தெப்பேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அவரை வணங்கிட்டு அதுக்கு பிறகுதான் சனி பகவானை பார்க்கணும். எல்லாரும் சனி பகவானை நேராக போய் பார்க்குறோம், தெப்பேஸ்வரரை வணங்கி தான் வரணும். இதுதான் விதிமுறை. அங்க பார்த்துட்டு தான் அவரை பார்க்கணும், அதான் முறை. ஏன் சிவனுக்கு மிஞ்சியது எது இருக்கு? கண்டிப்பா பகவான் சிவன் தானே இந்த உலகை படைத்த ஆண்டவன், பரமாத்மா. அவரை பார்க்காம என்ன வேலை? அதனால பார்த்துட்டு திருநள்ளாறில் உள்ள குருக்கள் எல்லாம் ரொம்ப மரியாதையாகவும் எல்லாரையும் ஏற்று பணிவோடையும் பண்போடையும் செயல்படுறாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பசிப்பட்டினியை பொறுக்காம வர்ற மக்களுக்கு முறையானபடி அவர்களை அர்ச்சனை பண்ணி கொடுத்து நல்ல அன்பாக வரவேற்கிறாங்க. அதை ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது. திருநள்ளாறு என்பது திருமுகம் காண்பது, ஏகபோக கஷ்டங்களையும் விலக்கி எல்லாருக்கும் சௌகரியத்தை கொடுத்து அங்கே அர்ச்சகராக இருக்கிற அத்தனை பேர்களும் மக்களுக்கிட்ட ஒரு அன்பு அரவணையா எல்லாரையும் பண்போடு பக்குவத்தோடு பயன்படுத்தி அனுப்புகிறார்கள். அவர்களையும் நான் சந்தோஷப்பட வேண்டும். மேலும் மேலும் நம்ம மக்கள் திருநள்ளாறு போனால் இந்த சனி பயிற்சிக்கு அவர் தான் காரணம், அங்கே தான் போகணும். இதுதான் உண்மை. ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க. மேஷராசி. அடுத்த ராசி ரிஷபராசி. ஆமா, சனி பயிற்சி, மார்ச் மாத பலன் எல்லாம் சேர்த்து எப்படி இருக்கு போகுது இந்த வருடம்? ரிஷபராசியை பொறுத்தளவு இந்த வருஷத்து பலன்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா துளாராசிக்கும் சுக்கிரன் தான், ரிஷபத்துக்கும் சுக்கிரன் தான். சுக்கிரன் எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் அப்படிங்கிற
கிரகங்கள் இல்லாவிட்டால் மனித ஏற்றமும் இறக்கமுமாய் இருக்க முடியாது. ஒரே சைடா ஏற்றி விட்டுட்டு போய்த்துனா யாரு தான் வாழ்றது, யாரு தான் கீழே இருக்கு ஐயா ஐயாங்கிறது. அது மாதிரி சுக்கிர வீட்டில் பிறந்திருக்கிறார்கள். பொதுவாகவே வந்து கார்த்திகை நட்சத்திரம், அதில் மிருகசீரிட நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், 3 நட்சத்திரம் கொண்டது. பெரும்பாலும் வந்து அந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள், ரிஷபத்தில் உள்ளவர்கள் ஒரு 13 வருடங்கள் பிச்சை எடுக்காததான் பாக்கி எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் மொத தாரம் கட்டுவாங்க, தாரம் அவுட் ஆயிடும், மறுவ ஒரு தாரத்தை கொண்டு வருவோம், எனக்கு பிடிக்கலன்ட்டு ஓடி போயிடும். அப்புறம் உன்னை எதிர்பார்த்து சைட் அடிப்போம், அது புறம்போ கூட விழுந்து ஓடி போயிடும். இப்படியெல்லாம் அதுக்கு உண்டு. காரணம் என்னன்னா ரிஷபராசியில் உள்ளவர்கள்னு இல்லை. அதுக்கு வந்து 2 தாரம் சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிறவர்கள் வந்து உழைப்பாளியாகவும் ஊதியத்தை தேடுவவர்களாகவும் நேர்மையாகவும் நல்ல நிதானமாகவும் யாரையும் ஏத்துக்கிற தன்மையும் மற்றொரு பசியை புரிஞ்சு உதவி செஞ்சு தர்மம் செய்யக்கூடிய குணாம்சம் கொண்டவர்களாகவும் ஆண் பெண் இருவருமே இருப்பாங்க. அதுல அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு நிம்மதி இல்லாம சில காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு 10-12 வருஷங்கள் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கு. இப்பதான் ரிஷப ராசிக்காரவர்களுக்கு நல்லா இருக்கு. கடல் தாண்டி நிறைய பேர் போய் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இரும்பு வாகனங்கள் வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டுறாங்க, டாட்டா வச்சு வச்சுக்கிறாங்க, கார் ஓட்டுறாங்க, லாரி வச்சிருக்காங்க, பஸ் ஓட்டுறாங்க. அப்படி பல வகையில அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடைக்காலங்கள்ல வந்து ஆபரேஷன் பண்ணது, அடிபட்டது, கை காலில் முட்டில எல்லாம் அடிபட்டு இது மருத்துவர் மூலமா செலவானதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. வெந்து நொந்து போய் இன்னைக்கு காலகட்டங்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் வெற்றியோடு நல்லா இருக்கார்கள். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் 7 பேர் 6 பேர் 9 பேர் 8 பேர் பிறப்பார்கள். ஆமா. அதுல சில பேர் ரிஷபத்துல உள்ளவோ 5 பொண்ணு இருக்கிற இடத்துல போய் பொண்ணு எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிடுவோம். ஏன்னா அந்த 5 பொண்ணுலையும் இவர்கிட்ட வந்த பொண்ணு நான் உன் அம்மாவை என்ன வளர்க்க சொல்லும், உன் தங்கச்சி வளர்க்க சொல்லி நயம் வளர்க்குறேன், நயம் தண்ணி தூக்குறேன்னு இடக்கு முடக்கு பண்ணும். இவர் பாப்பாரு அம்மா தூக்குறதா இருந்தா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு 15 வருஷமா நடந்திருக்கு. ஆமா. அப்புறம் மறு கல்யாணம் பண்ணுவாரு, அதையும் இவருக்கு ஒத்து வராது, விட்டுட்டு இவர் படகு கடல் தாண்டி ஓடி போயிருவாரு. வெளிநாடு போய் சப்பாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் அங்க போனதான் எல்லாம் கிடைக்குதாம்ல, சகலமும் சோறுக்கிறலாம். அது மாதிரி அங்கேயே கடந்துட்டு ஒரு வயசாகி போயிடும். இப்படிதான் காலம் கடந்திருக்கு. ரிஷபராசியில சில பேர் வந்து முட்டி மோதி கஷ்டத்தை எதிர்பார்க்காம குடும்பத்தை காவந்து பண்ணவங்களும் இருக்கவ, ஒண்ணுமே வேணான்னு விட்டுட்டு ஊரை விட்டு கடன் தாண்டி போனவங்களும் இருக்கவ, இருந்த ஆட்டு மட்டையெல்லாம் வித்து மண்ணுக்குனால வித்து திட்டு ஒண்ணுமே இல்லாம பரதேசம் போனவங்களும் இருக்கவ, சில பேர் கவர்மெண்ட் அதிகாரியாவும் இருக்கவோ, சில பேர் அருவா கம்பு தூக்குறவங்களும் இருக்கிறவங்க, அருவா கம்பு துப்பாக்கி இதை தூக்குறவங்களும் இருக்கிறவங்க, சில பேர் வந்து ஒரு கடையை வச்சுக்கிட்டு அன்னி பண்ணி வாழ்றவங்களும் இருக்கவோ. இதுக்கு என்ன அப்படின்னா அவர் குணாம்சத்தை பொறுத்து இருக்கு. ஒரே முகமா வாழ்றதுல ஒரே முகமா பிறக்கிறது இல்லை. அதுல வந்து என்னன்னா மனிதர்கள் வந்து பலவிதமா பிறந்தாலும் பலவித குணங்களும் கொண்டவர்கள் இருக்காங்க. ரிஷபராசியில் நல்ல ராசி தான் இல்லை நான் சொல்லலை. ஏன்னா அது வந்து நந்தியுடைய வாகனம் எருதுன்னு சொல்லுவார் காளை. ஆனா காளை என்பது வந்து வீரமாகவும் வைராக்கியமாகவும் எதையும் முட்டி மண்ணு முட்டால செதறடிக்கிறது, மஞ்சு வரட்டு கூட இப்ப மதுரையில் வரட்டிக்கிட்டு இருக்காங்க ரிஷபத்தை வச்சு. அப்படி உள்ள அடிப்படையில் உள்ளதுனால அந்த ராசிக்கு இப்போ நல்லா இருக்கு. பொருளாதாரம் வளரும், வேலை வெட்டி நல்லா வளரும், பெரிய அதிகாரிகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள், திரை உலகில் மதிப்பு மரியாதை இருக்கும், கலை மேடை கொண்டவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப அமைதியான நேரம். ஏதாவது பாடலாசிரியர், எழுத்தாளர்கள், பெருமுடியான இசையமைப்பாளர்கள், பெருமுடியான மேலதாளம் வச்சு அடிக்கிறவர்கள், பாரம்பரியமான பறைசாற்றக்கூடியவர்கள் எல்லாமே இப்போ வந்து நாதஸ்வரம் பல நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரப்படி எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ரிஷபராசி முன்னணியிலையும் வளர்ச்சியிலையும் பொருளாதாரத்திலையும் தொழில் வளர்ச்சியிலையும் மதிப்பு மரியாதையிலையும் செல்வாக்கு அந்தஸ்திலையும் உயர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க, வளர்ந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுல என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா வந்து ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பெண்கள் கொஞ்சம் வெகுளித்தனமா இருப்பார்கள், ஏமாறக்கூடியவர்கள். சில இடத்துல வந்து ஒரு யதார்த்தமா ஏமாந்து அவர் வாழ்க்கையை கெடுத்துக்கிற அளவுக்கும் நிலையெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமேலுக்கு நல்லதுதான் நடக்கும், வெற்றி தான் கிடைக்கும், அவங்க குடும்பங்கள்ல வளர்ச்சி தான் இருக்கும். சனி பயிற்சியுடைய அடிப்படையில எல்லாருமே போய் சனிக்கு அர்ச்சனை பண்ணலாம், தப்பு இல்லை. இவர்கள் தான் அவர்கள் தாங்கிறத விட பாதிக்கிறவர்கள் நிறையா செய்யணும். பொதுவாக சனி பகவானை கும்பிட்டுட்டு
தர்பேஸ்வரரை கும்பிட்டு அந்த நலமகராச நதியில குளிச்சுட்டு அங்கதான் நலமகராச நம்ம தமையந்தி 2 பேரும் நடு குளத்துல தானே நிக்கிறாங்க. அதுல சரஸ்வதி தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு, 3 குளங்கள் இருக்கு, 3 தீர்த்தங்கள், எல்லாத்திலுமே குளிக்கலாம். இப்ப பெரும்பாலும் வந்து அந்த நல தீர்த்தத்துலதான் குளிக்கிறாங்க. ஆமா, குளிச்சுட்டு துணியெல்லாம் அங்கே போட்டுட்டு அப்படிதான் வருவார்கள். ஆனா வந்து சைவவனை எல்லாருமே கும்பிடலாங்க. ஆயுள்காரன் இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க வந்து உடலை ஆரோக்கியம் வச்சிருந்தாலும் நீட்டா 3 வேளை சாப்பிட்டாலும் உங்க உயிருக்கு கேரண்டி கொடுக்கக்கூடிய பெரிய மகன் யார் அப்படின்னா இன்னைக்கு வந்து சனி பகவான் தான். 90 வயசு இருக்கு, 80 வயசு, 50 வயசு, 40 வயசு அப்படின்னு சொல்லி நிறைய ஆயில கொடுக்கக்கூடியது அவரு தான். அவங்க சாப்பாடு கரெக்டா இருந்தாலும். ஆனா வந்து ஆயில பெரும்பாலும் வந்து அவரு கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். ஏன்னா பல வகையில போத வஸ்திரத்துல வாழ்றாங்க, பல வகையில காம வஸ்திரத்துக்கு போயிடுறாங்க, பல வகையில எதை திம்போ எப்போ திம்போ எந்த நேரத்தில் திம்போ தெரியாம திங்கிறார்கள். ஏன்னா நேர காலம் இருக்கு. இப்ப 50 வயசு ஆயிடுனா ராத்திரில சில அடிப்படையை சாப்பிடக்கூடாது, ஒத்துக்காதது. இது எல்லாத்தையும் ஒரே நேரமா பண்ணிடக்கூடாது. எக்காரத்தை கொண்டும் அதிகமான காய்கறிகளை சாப்பிட்டு மண்ணில் விளையிற கீரை காய்கறிகள் இந்த மாதிரி வசதியான அடிப்படையை சாப்பிட்டவர்களுக்கு ஆயுள் நீடிக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்டபடி கோழி பிரியாணி திங்கணும், அப்புறம் ஆட்டுக்கறி தான் திங்கணும், அதெல்லாம் இல்லை. நான் வந்து வேணுங்கிறத போத வஸ்திரம் தான் வேணும்னா அது அவங்க உடம்புக்கு ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ எனக்கு தெரியாது. மொத்தத்துல மருத்துவர்கிட்ட கொடுத்தாகணும் அப்படிங்கிற விதிக்கு அவங்க ஆளாகிறாங்க. உடம்பு தன்னை காத்துக்கிறது அவங்களுடைய அதிகாரபூர்வமான அடக்குமுறைகள். ரிஷபராசிக்கு இந்த வருஷம் அமோகமா இருக்கு. எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கல்ல அத்தனையும் கிடைக்கும். வெளிநாடு போகணுமா, உத்தியோகத்துக்கு போகணுமா, படிச்சு பாஸ் பண்ணணுமா, இல்ல வீடு கட்டணுமா, மனம் வாங்கணுமா, இல்ல பிளாட் வாங்கணுமா, நிலம் வாங்கணுமா, ஆடு மாடு வாங்கணுமா, இல்ல இன்னும் ஒரு கொண்டாடி தான் கட்டணுமா, இதுக்கெல்லாம் போய் இன்னைக்கு எல்லாம் ஏத்துக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர், சிறப்பையா. மிதுன ராசி எப்படி இருக்க போது, யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், என்னெல்லாம் வருமானம் வரும், கல்வி எப்படி இருக்கும், எந்த கோயிலுக்கு போகலாம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த சனி பயிற்சி? சார், மிதுன ராசி என்பது வந்து நல்ல ராசி. ஓகே, அது வந்து சிவபெருமானுக்கு கூட அந்த ராசி அதிகாரம் பெற்றது. அதுல வந்து பொதுவா திருவாத்துறை, புனர்பூசம், மிருகசீரிடம் 3 நட்சத்திரம் கொண்டது மிதனம். மிதனம் என்றால் இரு கதாயுதம் கொண்டுகிட்டு 2 பேர் நிற்பாங்க. 2 பேர் கதாயுதத்தை தூக்குன பிடிக்க. அந்த ராசியில பிறந்தவர்கள் வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் பவரில் இருப்பாங்க. ஓகே, மேல் அதிகாரியாகவும் மேம்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உள்பட்டவராகவும் எதுலேயுமே வந்து ஒரு ஊக்கமா, பொறுமையா, நிதானமா, யதார்த்தமா இருப்பார்கள். அதுல ஒரு விஷயம் என்ன அவங்க கிட்டனா, ஒரு ஏமாளி அந்த ராசியில பிறக்கிறவர்கள் ஆணும் பெண்ணும் முக கவர்ச்சியும் உடல் வசீகரமும் அதுக்கு ஏத்த உயரமும் நெளிஞ்சாப்புல இடுப்பும் முகம் இறங்கினாப்புல நெத்தி ஏறினாப்புல கண்ணு புருவம் கொஞ்சம் புருவம் கட்டி இந்த சிங்கத்துக்கு இருக்க மாதிரி மூக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும், இல்ல புடைச்சிருக்கும். பெண்ணா இருந்தா ஒரு தாவா கீழே இறங்கி காது எது மூக்கெல்லாம் பார்த்தோம்னா நின்று பார்த்துட்டு போறது மாதிரி ஒரு கவர்ச்சி தன்மை கொண்டவர்கள். பேசும்போது அமைதியா தான் பேசுவார்கள். படபடன்னு ஒருத்தரை தூக்கி எறிஞ்சு பேச மாட்டார்கள். பொறுமையாக ஒரு புண்ணியம் செய்யக்கூடியவர்கள். யாரு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எதை இருக்கிறத கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அதில் ஆண் பெண்ணு இருவருக்கும் காமம் கூட. காமம் என்றால் காதல்னு சொல்லுவார்கள். அது கூட இருக்கும் அந்த ராசிக்கு. ஏன்னா சிவனுக்கே நிறைய மனைவிகள்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அவர்கள் வந்து பெரும்படியான அதிகாரியாகவும் ஒரு முதலாளியாகவும் நிலபல மண்ணுமன அடிப்படைகள்ல உள்ளவராகவும் இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள கஷ்டங்களையும் கடன் நெருக்கடியையும் மன சோர்வையும் பண கஷ்டங்களையும் நிலப்பல இழப்புகளையும் முதலீடு இழப்புகளையும் கடந்து வருவார்கள். கல்யாணம் பண்ணியிருந்தா கணவன் மனைவிக்குள்ள கசப்பு தன்மையோட ஒரு 3 மதிய கடையில திம்பாங்க,
Okay. 2 மாதத்துக்கு வீட்டுல சாப்பிடுவாங்க. ம். 1.5 மாதம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்பாங்க. ம். 4.5 மாதம் சண்டை போட்டுக்கிட்டு திரிவார்கள். இந்த மாதிரி குணாம்சம் அவங்களுக்கு உண்டு. ஆனா பொறுமையா தான் இருப்போம். ம். சண்டை போட்டாரா தெரியாது, சண்டைக்கு போனாரா தெரியாது. வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு 2 வார்த்தை சொன்னாருன்னா பொண்டாட்டி உள்ள விட ஆரம்பிச்சிடும். அவர் என்னதான் சொல்றாருன்னு தெரியாது. ம். ம். ஆனா நம்ம நைஸா இருக்கும், வார்த்தை பெருசா இருக்காது. ம். இப்ப சில பேர் படபடன்னு பேசுவாங்க. அவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. சைலண்டா. எட்டி போனவங்க வந்து சொல்லிடுவாங்க ரோட்ல பண்ணி, அந்த புள்ள பேசவே பேசாது, என்னப்பா அப்படி குறை சொல்லிட்டே அப்படிம்பாங்க. ம். ம். அவங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால அவர்கள் வந்து யாருக்காவது சும்மா எதை கேட்டாலும் தாரேன்னு சொல்லி வாக்க கொடுத்து கடனாளியா மாட்டிக்குவாங்க. ம். சில பேர்கிட்ட சாமீன் போடுறேன்னு சொல்லி அதுல மாட்டிக்குவாங்க. சில பெண்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யறேன்னு சொல்லி அதுல மாட்டிக்கிடுவாங்க. ம். சில பேருக்கு வந்து வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு நான் உதவியா இருக்கேன், எனக்கு அமைச்சர் எல்லாம் தெரியும், நான் ஏற்பாடு பண்ணி ரெக்கமெண்டேஷன் பண்றேன் போவ, அதுல மாட்டிக்குவாங்க. சில அதிகாரியா இருந்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒண்ணு சைட்டை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியவாங்க, இதுல மாட்டிக்குவாங்க. இப்படி அந்த ராசியில் பிறந்தவர்கள் சண்டை சச்சரவுக்கு போக மாட்டாங்க, அடிதடிக்கு போக மாட்டாங்க, வம்பு வளப்புக்கு போக மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யறது போல வெளியே தெரியாது, ஆனா மாட்டிக்குவோம். இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் உள்ளவர்கள், நான் தான் சொன்னேன், பெருமுடியான அதிகாரியாகவும் கவர்மெண்ட் பவர்லையும் நல்ல கப்பாசிட்டியாகவும் நல்ல அடக்கம் ஒடுக்கம் மரியாதையாகவும் நல்ல பக்குவ பண்பாடோடு நடக்கக்கூடியவர்கள் மிதன ராசிக்காரர்கள் தான். அவர்களுக்கு இந்த வருஷம் அமோகமா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சந்திரன்ல இருந்து தனாதிபதியில இருந்து செவ்வாய்கவா சுக்கிரன் எல்லாம் அவருக்கு ஜாதகமா இருக்கு. அதுல ஒண்ணு கிரகங்கள் ஜாதகமா இருக்கு. பொதுவா சொன்னோம்னா கிரகங்கள் அவருக்கு பாதகம் இல்ல சாதகமா இருக்கு. இந்த நேரத்துல அவர்கள் வெளிநாடு போனாலும் பெருமுடியான லாட்டரி எல்லாம் அடிக்கும் போகும், நல்ல முறையில் சூதாடிச்சு வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, பெருமுடியான நிலங்கள் வாங்கி சேர்க்கறது, பிளாட்டு போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சான்ஸா இருக்கு. ஆடு மாடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது இப்போ நேரம் நல்லா இருக்கு. அதே நேரத்துல வந்து அவங்க என்ன நினைச்சு ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு அவங்க செய்யலாம், நல்லா இருக்கு. சில பேர் இன்னும் ஏற்கனவே 4 பேருக்கு வாங்கி கொடுத்த கடல்ல மாட்டிக்கிட்டு தொங்குறவங்க இப்போ பின்னிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா மிதன ராசி பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் பலாபலம் ரொம்ப சீரு சிறப்போட அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கை ஓங்குறது மாதிரி இருக்குங்க. அது ஒன்றும் குறைபாடு இல்லை, அமோகமா இருக்கு. கிரகங்கள் இந்த வருஷம் எல்லா ராசிக்குமே ரொம்ப அமோகமா அமைஞ்சிருக்கு, அதுல இந்த தடையும் சொல்ல முடியாது. பேரும் புகழும் அவங்க வாழ்றதுக்கு இந்த வருஷம் அடிப்படை நல்லா சிறப்பா இருக்கு. இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல சனி பயிற்சி மட்டும் இல்ல, பொதுவா சனி அவருக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.